நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா பா பா 1500 நாட்டுக்கோழிகள் 400 குஞ்சுகள் இருக்கு இல்லைங்களா? அப்ப 3 கிலோ வந்ததுன்னா 1 கிலோ என்ன ரேட்டு சொன்னீங்க? 350 ரூபாய்ங்க. 350. உங்ககிட்ட டைரக்டா வாங்கினா 350. ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு கோப்பாச்சுன்னா ஒரு 2 ரூபா நிற்குங்க 6 மாசத்துக்கு. அவ்வளோதாங்க. நல்லது கேட்டதால எதுக்கும் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு ஆள் கம்பல்சரி இங்கே இருந்தே இருக்கும். கோழிகளுக்கு என்னென்ன நோய்ன்னு கேட்டபோது நீங்க எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க தெரியுங்களா? இல்லைங்க, நோய் அதாவது வந்து நாங்கள் புதுசாக வளர்த்துறதுனால எந்த நோய் எதிர்பார்க்கலைங்க. ஏதாவது இனிமேல் கொண்டு ஏதாவது வரலாம் என்னமோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய நோய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து எந்த நோய் ஆண்ட முடியல இது வரைக்கும் வரலைங்க. என்னென்ன நோய்கள் கோழிகள் அது தெரியலீங்களே. சளி மெயினாக வந்து சளி வருங்க, வெள்ளை கழிச்சல் வரும், அதாவது இந்த ரத்த கழிச்சல் அது இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் ஆண்ட முடியல சந்திக்கலிங்க. அது வந்தா என்ன நம்ம ஒரு சுத்தமாக செத்துருங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ரத்த கழிச்சல்லாம் வந்துச்சுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்கலன்னா டாக்டர் கூப்பிட்டு அது காலியாயிருங்க. Oh my god. மக்காச்சோளம் தான் இல்லைங்களா? இது என்னதுங்க? இது கோழி தீவனம் தனியாக, அது அதே தானுங்களா? மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இதுவும் சாப்பிடுங்களா? மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கோழி கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக வளருங்களா? ஆரோக்கியமாக வளருங்களா? தனியாக தேவை சீக்கிரம் முடிஞ்சிருங்களா மூட்டை? என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? 2100 ஒரு மூட்டை 2100. அவ்வளோதான் இல்லைங்களா? மிக்ஸ் பண்ணிட்டீங்க. பெத்திக்குட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே வந்து ஓதிமலை அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவில் இருக்குங்க. இந்த ஸ்தலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சுமார் 1500 நாட்டுக்கோழிகள் வளர்க்கும் ஒரு தொழிலை வந்து ஒரு ஐயாவும் அம்மாவும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அசல் கிராஸ் நாட்டுக்கோழி அது எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். உங்க பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சாவித்திரிங்க பேரு. நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. காத்தால எந்திரிச்சு தண்ணி வைக்கணுங்க, தண்ணி வச்சு போட்டு தீன் போடணுங்க, தீன் போட்டு பூரா இந்த பக்கம் முடுக்கி விடணும், முடுக்கி விட்டு சாப்பிட்டு கடைசியில் பின்னி எல்லாம் அந்த பக்கம் போகாமல் பார்த்துக்கணுங்க, நாய் வராமல். இதுலேயும் பராமரிப்பு ஆகப்பட்ட சிரமங்க. ஒரு ஆள் எங்கேயும் மக்கட்டெல்லாம் போக முடியாது. நல்லதா கேட்டதா எதுவும் இல்லைங்க. இங்கேயே இருக்கணுங்க ஒரு ஆள். நல்லது கேட்டதால எதுக்கும் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு ஆள் கம்பல்சரி இங்கே இருந்தே இருக்கும். இருந்தே ஆகணும். நீங்கள் வேற என்னென்ன பண்ணுவீங்கம்மா? வேற நாங்கள் இது பார்த்துட்டு சாப்பாடு செய்வோங்க. சாப்பாடு செஞ்சுட்டு வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டு இது பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறது தானே. தண்ணி எல்லாம் நீங்கள் எப்படி கோழிகளுக்கு கொடுப்பீங்க? தண்ணி வந்து டப்பா இருக்குதுங்க, டப்பாவில் கொண்டு போய் ஊற்றிக்கிறது. குடத்தில் கொண்டு போயிட்டு சர்க்கரை புண்ணாக்கு தண்ணி சர்க்கரை எல்லாம் போட்டு டப்பாவில் ஊற்றி வச்சோம்னா அதை குடிச்சுக்குங்க. சுவையெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக நாட்டுக்கோழி மாதிரி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி மாதிரியே இருக்குங்க. எந்த மாற்றமும் இருக்காதுங்க. ஆமாங்க. எப்படி நம்ம சமைக்கணுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் இல்லைங்க? நாங்கள் இது சமைக்கிறதே இல்லைங்க. நாங்கள் சொல்ல போச்சுன்னா பிராயர் கோழியாக இருந்தாலும் நாட்டுக்கோழி வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லைங்க. ஒன்லி ஆட்டுக்கறியோட சரிங்க. இது எல்லாம் இந்த கறியெல்லாம் நாங்கள் உண்மையாக சாப்பிட்டதே இல்லைங்க. இல்லை, இது காரணம் என்னங்கிறத நான் சொல்றேங்க ஐயா. ஏன்னா நீங்க குழந்தை மாதிரி வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம். இப்போ 2-3 வருஷமா தாங்க இந்த தொழிலுங்க. நாங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி வளர்த்துன காலத்துலையும் சாப்பிட மாட்டோங்க. அது பழக்கமே இல்லாத போச்சுங்க. நானுங்க
இல்ல இல்லைங்க அது இல்லைங்க. இல்லைங்க. அதே பழகி போச்சுங்க. ஆட்டுக்கறியே 2-3 மாதத்துக்கு ஒரு கதை எடுப்போங்க. மாதத்துக்கு கோழி வந்து நீங்க ஒட்டுக்கா வந்து வியாபாரிக்கு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஆமாங்க. நீங்க அந்த கம்பெனி கிட்ட சொல்லி திரும்பி வந்து கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்துருவீங்களா? இல்லைங்க இது இப்போ இந்த மாதம் மாசி பங்குனிக்குள்ளே இது போயிருங்க. இப்போ அதுக்கு அது ரெடி ஆகிங்க அடுத்தது. இது இப்போ விற்பனைக்கு ஆரம்பிச்சாச்சுன்னா இன்னொரு பேட்ச் குஞ்சு விட்டுருக்குங்க. 2 மாசம் போது நல்லா கொஞ்சம் பெருசா ஆமாங்க. அதுக்கு 2 மாதங்கிற போது மறுபடியும் இன்னொரு பேட்ச் இறக்கிக்குவோங்க. ஆமாங்க. இறக்கிற வேண்டி அப்புறம் இது முதல்ல இப்போ விற்பனை ஆகிக்கு அப்புறம் அதுகளெல்லாம் தூக்கி இங்கே விட்டு கொஞ்சம் தூக்கி அங்கே விட்டு ஸ்டேஜ் வைஸ் தனியா பிரிச்சு தான் வச்சிருக்கீங்களா? ஆமாமாங்க. அந்தால தனியாக ஒரு பேட்ச் இருக்குதுங்க. அது எத்தனை மாசம் ஆச்சு? அது 5வது மாதம். அதுவுமே 5வது மாதம் பிறந்துருச்சுங்க. இது 5 மாதம் முடிய போகுதுங்க. 5வது மாதம் பிறந்துருச்சுங்க. அதில் நான் இதில் 500 இருக்குங்க. அதில் 400 900 இருக்குதுங்க. இதில் இந்த குஞ்சுகளோட சேர்த்தா ஒரு 1500 வரும் இல்லைங்களா? 1000 1500 வருங்க. ஸ்டேஜ் வைஸ் நீங்க பிரிக்கிறது வந்து எப்படி தெரியுங்களா உங்களுக்கு? அந்த இல்லைங்க விட்றதா இப்படி பிட்டத்தை விட்டுக்குவோங்க. இப்போ இதில் இருக்கிற தனி இது முதல் டைம் வாங்கினதுங்க. அது 2வது டைம் வாங்கினது அதுங்க. இப்போ 3வது டைம் வாங்கினது அதுங்க. அதான் விட்டு அதான் 1 2 கலங்கிக்குங்க சேர்ந்துக்கு. அதனால அப்புறம் ஒன்றும் தப்பில்லைங்க. பாரு இந்த பொடியெல்லாம் பாரு அங்கே அந்த பேட்சோட சேர்ந்தது. அது அவி வந்து பிடிக்கும்போது அவையில பெருசுவா பார்த்து பெருசுகளும் தொலை பிடிச்சுக்குவாங்க. வியாபாரி வந்து பிடிக்கும்போது ஒரிஜினல் நாட்டுக்கோழிக்கு இதுக்கு என்ன எந்த ரிமார்க்கும் கிடையாதுங்க. இது தனியாக வளர்த்துனா வாழோட சுத்தமாக இருக்குங்க. இது கூட்டமாக இருக்கிறதுனால வாளுகளும் ஒன்றுக்கு ஒன்று கொத்தி பாரு வாழ முடியல பிடிங்கிங்க. அவ்வளோதாங்க. வேற எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமாங்க. ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்குதுங்க. கொத்தி எல்லாம் பாருங்க. இது பாரு இல்லைன்னா பாரு அது மாதிரி இருக்குங்க. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இப்படி பெட்டில் அங்கே குச்சி கட்டி விட்ருக்குறோங்க. அது குச்சி கொஞ்சம் பக்கமாக போச்சுங்க. இதனுடைய பொங்கு அது கொத்திக்கு அது பொங்கு இது கொத்திக்குங்க. அந்த முதுகு இருக்கிற பொங்கல் கொத்தி பிடுங்குதாங்க. காயங்களே ஏற்படுது. ஆமாங்க. அது ஏமாந்து காயமாச்சுன்னு கொத்தி ஒன்றுக்கு கொத்தி தின்னே போடுங்க. ஒன்றே போடுங்க. அதுக்கெல்லாம் அதுக்காக கொத்தி சாப்பிட்டு போடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? அதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது காயமாச்சுன்னு சொல்லி மஞ்சப்பொடி போச்சு அந்த விட்டுக்க வேண்டியதாங்க. குஞ்சு எங்கேங்க வாங்கிட்டு வரீங்க? ஈரோடுங்க. எத்தனை குஞ்சோட வாங்கிட்டு வரீங்க? வெறும் ஒரு நாள் குஞ்சு கொடுக்குறாங்க. எத்தனைங்க? 400 குஞ்சுகள் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ இது எத்தனை நாள் ஆச்சுங்க ஐயா? 33 நாள் ஆச்சுங்க. 33 நாள். 33 நாள். எத்தனை நாள் ஆகணுங்க இந்த கோழி வளர்றது? 5 மாதம் சுத்தமாக முடியும். இது நாட்டுக்கோழிங்களா? நாட்டுக்கோழி. இந்த கோழிகள் வந்து எங்க நீங்க விற்பனை கொடுக்குறீங்க ஐயா? இங்கே யார் வந்தாலும் வாங்கிட்டு போறதாங்க. என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ஒரு கிலோ? கிலோ 350 ரூபா கொடுக்குறாங்க. 350. ஆமாங்க. இப்போ நீங்க இந்த செட்டு போட்டிருக்கீங்களா ஐயா? ஆமாங்க. இந்த செட்டை பத்தி சொல்லுங்க. குச்சி நினைச்சு தாரத்தை போட்டு விட்டுருக்காங்க. இந்த தீவனம் என்னென்ன கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த சின்ன கோழிகளுக்கு? இது நாட்டுக்கோழி தீவனம் தாங்க. கடலை கொடுத்துருப்பீங்க போல் இருக்குது. இது என்னது? இல்லை இது கடலைக்காய் பொட்டுங்க. அது பறிச்சுட்டு விளையாடிட்டு இருக்குங்க. அதுக்காக இதை போட்டுக்கிறீங்க? ஆமாம் ஆமாங்க. அப்போ எருவும் அப்புறம் இது எருவாயிக்குங்க. அதாவது மஞ்சி போடலாங்க. மஞ்சி கிடைக்காதனால இதை போட்டிருக்காங்க. இந்த எருவை எங்கெங்க வாங்கிட்டு போறாங்க ஐயா? நாங்களே போடுறதாங்க காட்டுக்கு. நம்மளுக்கு தோட்டம் இருக்குங்களா ஐயா? தோட்டமெல்லாம் இல்லைங்க. கொட்டை கோட்டம் அப்படி பண்ணிக்கிறது தான். யாராவது தேவைப்பட்டாலும் இங்க வந்து உங்ககிட்ட கேட்டா கொடுத்துக்குவீங்க? கொடுத்துருவோம். சரிங்க. செட்டெல்லாம் நீங்களே போட்டதா? எத்தனை அடிங்க ஐயா? 16 அடிக்கு இருக்குதுங்க. 10 அடி ஆழத்துலங்க. இதுல ஒரு 500 இருக்குதுங்க. 500 கோழிங்களா? ஆமா ஆமாங்க. விற்பனைக்கு தயாரான நிலையில இருக்குங்களா? ஆமாங்க ஆமாங்க. 5 மாசம் ஆயிருச்சு இல்லைங்களா ஐயா? இது 5 மாசம் ஆயிடுச்சுங்க. சுமார் 1500 கோழி இதுலயே இருக்கு இல்லைங்களா? அது குஞ்சுங்க. இதுல இன்னொரு 500 600 இது வளர்க்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுங்க ஐயா? 6 மாசம் சுத்தமா ஆயிக்கணுங்க. அப்பதான் 2 பணம் பண்ண முடியும். கோழிகளுக்கு என்னென்ன மாதிரியான நோய் பிரச்சனைகள் அதை ஆண்ட முடிச்சா இன்னும் நாங்கள் 2-3 வருஷம் பண்றோம். இன்னும் எதுவும் வரும்னு சொல்லிக்கிறாங்க. நாங்க எங்க ஆண்ட முடிச்சு எங்க வீட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது இப்போ நாங்க எச்சு நாள் இல்லைங்க. இப்போ இதுதான் 4வது பேட்சுங்க. 5வது பேட்சுங்க. இது விட்டுருக்கிறதோட இவ்வளோதான் விட்டுருக்குங்க. இப்போ அதுக்கு முன்னாடி எப்படிங்கிறது விவரம் தெரியலிங்க. ஆனால் வருன்னு இருக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரே இதில் இருந்துச்சு அப்படின்னா பராமரிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா வரும் அப்படிங்கிறாங்க. நாங்கள்லாம் ஒரு மாதத்துக்கு ஒருக்க சுத்தமாக எல்லா பக்கம் கூட்டி எடுத்துட்டு பூரா மருந்து ப்ரே பண்ணிடுவோங்க. அதனால ஆண்ட முடியத்தில் அது பல பலன் காட்டுக்குள்ள மேறினால ரிமார்க்கு வர்றது இல்லைங்க. என்னென்ன சாப்பிடுங்க நீங்க கொடுக்குற? நீங்க எதை போட வந்து இப்போ கோழி குஞ்சா ஒன்று சேர்த்து போச்சனால எடுத்து பிஸ்கின் எடுக்கலைன்னா அது ஒரு அரை மணி நேரத்தில் அது போகிற சாப்பிட்டு போடுங்க. அதே அந்த பில்லு கில்லு இந்த செடி சத்தை எது இருந்தாலும் சாப்பிடுங்க. ஆக்கிட்டு விட்டோம்னா ஏதோ இப்போ கொத்தருக்கு வாழை மரம் கொண்டு வந்து போடணுங்க. இல்லைன்னாக்கு இது மடி ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்குங்க.
இந்த கொத்தர பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். அது ஆமாங்க. பெரும்பெரிய பாருங்க அதுகளே கொத்தி இப்போ 2-3 ரூபாயில புண்ணாயில மஞ்சப்பொடி வச்சு விட்டுருக்குறாங்க. அது என்ன இயல்பாவே அதனுடைய பிறப்புத்தன்மை அதனுடைய அப்படிதானுங்களா? பிறப்புத்தன்மையே அப்படித்தாங்க. ரொம்ப மோசமான ஜாதிங்க. ஆமாங்க. எடுத்தா ஒரு குஞ்சு ஒன்றை கொத்திட்டாக்குங்க எல்லாமே சேர்ந்து அதைத்தான் கொத்துங்க. மற்றதெல்லாம் இது பண்ணாதுங்க. யோசிக்க அதுக்கு வலிக்குமா பிடிக்குமா அதெல்லாம் நினைக்காதுங்க. நிறைய பிரச்சனைகள் இது இருக்கு. ஏகப்பட்ட தொல்லைங்க. கோழி குஞ்சா வாங்கி கோழியாக வளர்த்துறாங்க. வளர்த்தி ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு விற்பனை கொடுக்குறாங்க. உங்க பேருங்க ஐயா? செல்வராஜுங்க. செல்வராஜ். குஞ்சு வந்து எங்க நீங்க வாங்குறீங்க? ஈரோட்டுக்காரங்க ஃபோன் பண்ணால் அவங்களே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து கிராஸ் நாட்டுக்கோழிங்களா எப்படிங்க? ஆமாங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழி இல்லைங்க, கிராஸ் தான். கிராஸ் நாட்டுக்கோழி, பண்ண நாட்டுக்கோழின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாட்டுக்கோழியே தாங்க. நாட்டுக்கோழி இன்குபேட்டர் வச்சு பண்ணுறதுனால அது கிராஸ் கோழி ஆகிக்குதுங்க. இன்குபேட்டருங்கிறது அது என்ன சார்? அது ஈட்டல் வச்சு கரண்ட்ல ஈட்டல் வச்சு குஞ்சு பொரிச்சு கொடுக்குறாங்க. அப்படி ஆமாம். ஆயிரக்கணக்கான குஞ்சு தயார் பண்ணி இப்படி கேட்கறதுக்கு 500, 300, 200 இப்படி கூட கொடுக்குறாங்க. இப்போ அவங்க வந்து குஞ்சோட உங்களுக்கு கொடுக்கும்போது அது எவ்வளோ டேஸ்ல கொடுப்பாங்க? எவ்வளோ நாட்கள்? ஒரே நாள் குஞ்சு. ஒரு நாள் குஞ்சு. ஒரு நாள் தகுந்த 2 நாளுங்க. இன்னைக்கு பொரிச்சாச்சுன்னா நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஊசி போட்டு. எத்தனை குஞ்சு நீங்க இப்போ வச்சிருக்கீங்க? அதில் 400 இருக்குதுங்க. 400 குஞ்சு. அந்த 400 குஞ்சுக்கு வந்து நீங்க என்னென்ன மாதிரியான தீவன முறைகள் நீங்க கையாளுறீங்க? அவங்க கொடுக்குற டானிக்கு 35 நாள் வரைக்கும் இருக்குதுங்க. அந்த 35 நாள் முடிஞ்சதுன்னா அப்புறம் நாம கண்ணுக்கு ஒரு 7 நாள் ஒரு சொட்டு மருந்துங்க, 5 நாள் ஒரு சொட்டு மருந்து, அவ்வளோதாங்க. அப்புறம்லாம் மருந்து இல்லைங்க. அப்புறம் கோழி தீவனம் வாங்கி போடுறதுங்க. கோழி தீவனம் வாங்கி போடுறதுங்க. இப்போ இது வந்து எத்தனை நாள்ல வந்து ஒரு நல்ல ஒரு விற்பனை நிலைக்கு தயாராகும்? நல்ல முறையாக வளர்த்தணும்னா 150 நாள்ல விற்கலாங்க. இது வந்து அவங்களே கம்பெனிக்காரங்களே வாங்கிட்டு இல்லை யாரும் கேட்கறவங்க தான் விற்றுக்கணும். காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும். குஞ்சு நம்ம காசு கொடுத்து வாங்கி. என்ன ரேட்டுக்கு நீங்க குஞ்சு வாங்குறீங்க? குஞ்சு 55 ரூபாய்ங்க. ஒரு குஞ்சோடைய விலை வந்து 55 ரூபாய்ங்க. ஒரு நாள் குஞ்சு 55 ரூபாய்ங்க. 55 ரூபா. சார், 55 ரூபாய்க்கு நீங்க குஞ்சு வாங்கி அது விற்பனைக்கு கொடுக்கறதுக்கு 5 மாத காலங்கள் ஆகுது. 5 மாசம். அதுக்கு நீங்க தீவன செலவுல இருந்து எல்லாமே நாம தான் பண்ணிக்கணும். எத்தனை நாள்ல வந்து எத்தனை கிலோ வந்து வெயிட் விழுங்க ஒரு நாட்டு? ஒரு 6 மாசம் ஆச்சுன்னா சாவலெல்லாம் வந்து 3 கிலோ வருங்க. விடையெல்லாம் வந்து ஒரு 1.5 கிலோ வருங்க. அப்போ 3 கிலோ வந்ததுன்னா ஒரு கிலோ என்ன ரேட்டு சொன்னீங்க? 350 ரூபாய்ங்க. 350. உங்ககிட்ட டைரக்டா வாங்கினா 350. கறிக்கோழி வந்து அவங்க விற்பனைக்கு வந்து எத்தனை ரூபாய்க்கு விற்பனைக்கு அவைய தெரியலீங்க. ஒரு 400-450 ரூபா வரைக்கும் விற்பாங்க இல்லைங்களா? வியாபாரி தான் வர்றாங்க, கடைக்காரர் வர்றது இல்லைங்க. இப்போ வாங்கினா எப்படிங்க ஒட்டுமொத்தம் வாங்கிக்கிறாங்களா? இல்லைங்க, அதை 50 கிலோ 100 கிலோ 20 கிலோ 30 கிலோ எவ்வளவு வேணுமோ அதுக்கு தேவைப்படுதோ அதை அப்படி வாங்கிக்கிறாங்க. ஆமாங்க. கோழியெல்லாம் நீங்க ஒரு 6 மாசம் கழிச்சு விற்கிறீங்கன்னா உங்களுக்கு இதுல எவ்வளவு ரூபாய் வரைக்கும் வருமானம் நிக்குதுங்க? செலவுகள் ஏதோ கூலி நிற்கிங்க, அவ்வளோதான். சம்பளம் ஒருத்தருக்கு 500 கூலிக்கு போகிறோமா, ஒரு பொம்பளை வேலை நிற்குதா, அது ஒரு போகும்போதான் 10 ரூபாய் வச்சு நிற்கலாம், கம்மி நிற்கலாங்க. இப்போ இந்த தொழில் செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு இட வசதி தேவைப்படுது? இதுக்கெல்லாம் ஏக்கர கணக்கு வேணும். இது உங்க சொந்த இடங்களா? இல்லைங்க, நாங்கள் குத்தகைக்கு தான். குத்தகைக்குன்னா எவ்வளவு ரூபாய்க்கு குத்தகைக்கு எடுத்தீங்க? வருஷம் 30,000 ரூபாய்ங்க. 2 ஏக்கரை காடுங்க குத்தகை. சரிங்க. ஆமாம் 2 ஏக்கரா இருக்குது. 2 ஏக்கரை 30,000 ரூபாய் குத்தகைக்கு எடுத்து அதன் மூலமா வரக்கூடிய ஒரு தொகையும் இதுக்கு நீங்க செலுத்த வேண்டியதா இருக்கு. செலுத்திட்டு இது ஒரு லாபகரமான தொழிலுங்க ஐயா. என்ன லாபம் எங்களுக்கு பெருசு ஒன்றும் தெரியல. நாங்கள் 2 வருஷமும் பண்றோங்க. இது அப்படி ஒன்றும் பெருசா தெரியலீங்கண்ணா. இப்போ இந்த வருஷம் ஏதாவது உனக்கு ஓரளவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலீங்க. இனப்பெருக்கமெல்லாம் இல்லை. இது கொடுக்குற எல்லா கோழியுமே எப்படிங்க? ஆண் கோழி கொடுக்குறாங்க, பெண் கோழி கொடுக்குறாங்க? ஏன்னு இதெல்லாம் பெண் கோழிங்க, அதெல்லாம் ஆண் கோழி. இதெல்லாம் மொட்டு எடுக்கணும். இப்போ மொட்டு இப்போ பாருங்க ஒரு 2-3 மொட்டு வச்சுட்டு இருக்குது. எப்படிங்க அது எங்க மொட்டு? அதை எங்க வேணா வச்சிருங்க, கடைஞ்சு வச்சிருங்க. இது எப்படிங்க? நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்குங்களா? நாட்டுக்கோழியே தாங்க. நாட்டுக்கோழி மொட்டை தாங்க. இதுல வச்சு பொறிக்கிறதுனால கிராஸ் கோழிங்கிறாங்க, அவ்வளவுதான். சரி சரி. கிரிராஜா கோழியே இல்லைங்க, சுத்தமான நாட்டு மொட்டு வச்சே பண்றதுதாங்க. அதுதான் இது. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை உங்களுக்கு கிடைக்குதுங்க இது மூலமா? இது மூலமா நாங்க மொட்டை எடுக்கிறது இல்லைங்க. மொட்டு வைக்கிற டேஜ் வந்து தாட்டிடுவோங்க. பாருங்க, நீ 1-2 மொட்டு வச்சதுன்னா அதை வறுத்துக்கு தின்னு போட்டு அப்புறம் மீதி ஆளு விட்டு போடுவோம். வறுத்துக்கு அவ்வளவுதாங்க, வேற இதுக்காக கொடுக்க முடியாதுங்க. எங்கேயும் கொடுக்கறது இல்ல. கொடுக்கறதுக்கு என்னங்க, ஏதாவது பாரு இதெல்லாம் நீ ஒரு மாசம் ஆயிருங்க. 6 மாசம் முழுசா முடியணுங்க. அப்பதான் மொட்டு எல்லாமே மொட்டு கொடுக்குங்க. சரிங்க. சரி சரி சரிங்க. அப்புறம் அது வரைக்கும் வச்சிருக்க முடியாதுங்க. தீவனம் தினம் 2 மூட்டைக்கு மேல வேணுங்க.
அப்போ இதுக்கு வந்து நீங்க ஏக்கர் கணக்குல இடம் வேணுங்கிறீங்க. இடம் வேணும். இடம் இல்லாம செட்டெல்லாம் எப்படிங்க ஐயா போட்டிருக்கீங்க? செட்டு இதெல்லாம் சிமெண்ட்கால் நிறுத்தி மூங்கல் போட்டு மேலே வரிச்சல் பிடிச்சி தகர் செட் அடிச்சு மேலே சும்மா மேலே வாழை போட்டுருக்குறோங்க. இதுக்குள்ளேயே கோழி எப்பவுமே இருக்குங்களா இல்ல இந்த இதுல தான் சுத்திட்டே இருக்குங்களா? வெயிலுக்கெல்லாம் ஆடி வந்திருக்கேன். இப்ப கொஞ்ச நேரம் போச்சுன்னா தேவனம் போட்டோம்னா சாப்பிட்டு போட்டு எல்லாம் சரி போயிடும். அந்த சைடு மேய இருக்கு. இது எல்லாமே நீங்க வலை போட்டு தான் நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஆமா. இந்த வலை போடுறதுக்கு காரணம் வெளியே போகாம இருக்கிறது இல்லைங்க, நாய்க்கு அது உள்ள வர வந்தா புடிச்சுக்கும். அதுக்காக தான் அதில் பூரா விட்டுருக்குறோங்க. புளியமா அப்புறம் இப்படி பாருங்க, அந்த வாழைக்காட்டுல இருந்து இதோட இப்படி ரோட்ல இருந்து இதுலயே மேய்ஞ்சுக்கும். ஆமா. தீவனங்கள் இந்த சைஸ் கோழிகளுக்கெல்லாம் என்ன தீவனங்கள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? மக்காசோளம், தீவனம், கம்பு, சோளம் இதெல்லாம் கலக்கி போடுறது. டப்பாவும் இருக்குது, டப்பாவில் போட்டா சாப்பிட்டுருக்கு. அது சாப்பிட்டுக்கும் இல்லைங்களா? ஆமா. இது எல்லாருனாலையும் இந்த தொழில் பண்ண முடியாதுங்களா? சிரமம். இது நாங்க பண்றோம்னா அப்புறம் வகுத்து குழப்பம் நாம என்ன போய் பண்ண போறேன்ட்டு அதை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ யாராவது லூஸ்ல தேவைப்பட்டாலும் உங்களை வந்து அணுகலாங்களா? தாராளமா கொடுப்பீங்க. இங்கே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் நீங்க பண்ணி தருவீங்க? அது பண்ணி தர மாட்டீங்க. அது வாங்கிட்டு போய்க்கலாம். உயிரோட இருக்கிறது கொடுத்துருவோம். சரிங்க. அதாவது இந்த தொழில வந்து செய்யறதுக்கு முதலீடா நம்ம எவ்வளவு ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்குங்க? இதுக்கு முதல்ல குஞ்சு வாங்கினா ஒரு குஞ்சு 55 ரூபா. இப்போ 500 குஞ்சு வாங்கினோம்னா 27,500 ஆகுதுங்களா? அப்புறம் அதுல இருந்து பாருங்க 30 நாளைக்கு இப்போ அது 6 மூட்டை தின்னாச்சுங்க. இப்போ 33 நாளைக்கு 6 மூட்டை தேவனம் திட்டு. குஞ்சு தேவனம் 1,800 ரூபாய்க்கு 2,800 ரூபாய்க்கு ஒரு மூட்டை தேவனம். இப்போ 6 மூட்டை சாப்பிட்டுருச்சுங்க. அப்போ அப்புறம் தண்ணி தவிடு அது மருந்து இதெல்லாம் எப்படி போட்டாலும் 500 குஞ்சு வளர்த்துனா ஒரு 2 லட்ச ரூபா செலவாகுங்க. 2 லட்ச ரூபா செலவாகும். முதலீடு பண்ணாதான் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு கோப்பாச்சுன்னா ஒரு 2 ரூபா நிற்குங்க 6 மாசத்துக்கு. அவ்வளோதாங்க. ஒரு தொகை இருக்குது இது. ஆமா. வருமானம் இல்லைங்க. ஆனா சாகாம பிடிக்காம அதில் மெடிசன் கொடுத்து கரெக்டா பார்த்துட்டு இருக்கணும். கோழிகளுக்கு வந்து இப்ப நீங்க மலை அடிவாரத்துல வச்சிருக்கீங்க. ஆமாங்க. என்னென்ன மாதிரி விலங்குகள் வந்து விலங்குகள் எல்லாம் ஒண்ணும் இங்க வராதுங்க. அதான் பூரா எர்த் மிஷின் போட்டுருக்கோம், சுத்தி வலை கட்டிங்க. உள்ள எல்லாம் எதுவும் வராதுங்க. ஆமா. விலங்குகள் இருக்குங்க இங்கெல்லாம் பன்னி, மானு இதெல்லாம் இருக்குதுங்க. அது ஃபாரஸ்டோட சரிங்க. அது பாருங்க அப்படி போய்க்கு இப்படி வந்துக்கு. வேற என்ன விலங்குகள் இருக்கு? சிறுத்தை அது சிறுத்தை இருக்குதுங்கிறாங்க. ஆனா இங்க நம்ம எல்லக்குள்ள எதுவும் வராதுங்க. எல்லாம் ஃபாரஸ்ட்குள்ள இருக்குதுங்க. நரி தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் நேர்ல யாரும் பார்த்தது போக கத்திட்டு இல்ல. நேர்ல எல்லாம் யாரும் பார்க்கலீங்க. சும்மா நாம இங்க பார்த்தா அங்க பார்த்தா அது பேசி பிரயோஜனம் இல்லைங்க. கத்துற சத்தம் கேட்குங்க. ஆனா எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய இருக்குதுன்னு. ஆனா இங்க யாரும் நேர்ல பார்த்தது காணுங்க. ஆமாங்க. இந்த கோழி கலர் வந்து எப்படிங்க மாறுபட்டுதான் இருக்குங்க? எல்லா கலரும் வருங்க. வெள்ளை, கருப்பு, சிவப்புன்னு எல்லாம் வருங்க. மாறுபட்டுதான் இருக்கும். ஆமாங்க. இது எப்படிங்க இடம்பெயரும் தொழிலுங்களா? இது இடம்பெயர்ந்தது நம்ம எங்க வேணாலும் போய் செட்டு போட்டு எங்க வேணா போட்டுக்கலாங்க. அதுக்கு அதான் வந்து டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும். யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம, இப்போ பக்கத்துல இருக்கிறவங்க டிஸ்டர்ப் இல்லாம இப்போ வலைகளை கட்டி பாதுகாப்பு போற அந்த தோட்டத்துக்கு அந்த டிஸ்டர்ப் இல்லாம அவங்களுக்குள்ள கோழியை போகக்கூடாதுங்க. நாம் செப்பரேட்டா நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். யாரும் என்ன கேட்க மாட்டாங்க. இப்படிதான் இந்த தொழில் நம்ம பண்ணிக்கணும். ஆமாங்க. யாரையும் தொல்லை பண்ணாம பண்ணிக்கலாங்க. அப்புறம் அவங்களுக்கு போய் ரசிக்கிட்டு பண்ணிச்சுன்னா அப்புறம் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. வம்புதானுங்க. ஆமா. சரிங்க. உங்களுடைய பொன்னான நேரத்துல தூங்கிட்டு இருந்து கூட உங்களை எழுப்பி ஒரு தூக்க கலக்கத்திலேயே ஐயா வந்து நமக்கு விளக்கத்தை கொடுத்தாருங்க. உங்க போன் நம்பர் இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க. யாராவது தேவைப்பட்டவங்களை அனுப்புவாங்க. 95 85ங்க 63 55 29. ஐயாவுடைய வயசுங்க? வயசு 54 ஆச்சு. 54. ஓகே. விவசாயம் தான் இந்த தொழில் தான். நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? நாங்க சத்தியமங்கலத்துக்காரங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அசில் கிராஸ் கோழிகள் வந்து எப்படி வளர்க்குறாங்க, ஸோ அந்த கோழி வந்து எங்க வாங்கிட்டு வந்து அதனுடைய குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து எப்படி வந்து அதை பெருசு பண்ணி ஒரு செட்டு போட்டு அதில் எப்படி வந்து வளர்த்து அதில் வருமானத்தை ஈட்டுறாங்க அப்படிங்கிறத ஐயாவும் அம்மாவும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த தகவல் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா மிக்க நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.